வெல்கம் எவ்ரிவன். நான் ஜாவித் ஆலம். நான் ரோஷன் ஆலம். இன்னைக்கு நம்ம ஹேபிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹவு ஹேபிட் கேன் சேஞ்ச் a human being into a better person. How habit can actually change your life அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நான் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இட் கேன் லிட்ரலி சேஞ்ச் அ பர்சன். இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு குட் ஹேபிட்ஸ், இப்போ ரெகுலரா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறான், ரெகுலரா ஒரு நல்ல விஷயம் பண்றான், ரெகுலரா கான்ஸ்டன்ட்லி ஹீஸ் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் அப்படிங்கும் போது இட் டர்ன்ஸ் இன்டு அ ஹேபிட். அது வந்து டிசிப்ளினா கன்வெர்ட் ஆகுது. இது டவுன் த லைன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்தை லீட் பண்ணும். ஸோ ஹேபிட்ஸ், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹேபிட்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இப்ப ஒரு விஷயம் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது எப்படி பண்றோம்னாக்கா கான்சியஸா பண்றோம். எப்படி பண்றோம், இப்ப ஏதோ ஒரு புதுசா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு இருக்கு, இங்கிலீஷ் பேசுறோம், ஃபர்ஸ்ட் வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 30 days மேக்சிமம் 30 daysக்கு வந்து நம்ம கான்சியஸா பண்றோம். சரி, நம்ம பேசுறத மாத்தணும், இதை மாத்தணும், அதை மாத்தணும்ட்டு. அதுக்கப்புறம் அதே ஒரு 30 நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோடனே என்ன பேசுறோம்ட்டு ஒரு இதாட்டம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு லிஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்ட்டு. அதனால அந்த லிஸ்ட் பிரகாரம் போக போக அப்படியே இந்த ஹேபிட்டா அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு கான்சியஸா நம்ம பண்ற இது அன்கான்சியஸா தானா ஆகிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அது கொஞ்ச நாள்ல. அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மூளையில நிறைய நியூரான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நியூரான் கனெக்ஷன் ஆகிற வரைக்கும் அது தயங்கிட்டு இருக்கும், கான்சியஸா இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கனெக்ஷன் ஆகிட்ட அப்புறம் அது ஒரு ஹேபிட்டா மாறிட்டு அது ஈஸியான ஒரு ப்ராசஸா இருக்கும். எதா இருந்தாலும் ஈஸியா பண்ணிடலாம். அதுதான் நான் ஹேபிட்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதுதான் ஹேபிட்னு நினைக்கிறேன். நீ சொன்ன அந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு விஷயம் என்னன்னா, கான்சியஸா நம்ம ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம், அது ஹேபிட்டா இருக்கும். அது பண்ண அது நமக்கு வந்து நம்ம அன்கான்சியஸாவே இதாயிட்டு அது நம்ம ஒரு டாஸ்க் மாதிரி நமக்கே தெரியாம நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் டெய்லிங்கிற மாதிரி. இது வந்து மேனிஃபெஸ்டேஷனும் இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், அது வந்து ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் டேல வந்து அது தானா உனக்கு நீ நினைச்சுக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு அது தானா அதுக்குள்ள மாதிரி லிவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ அது ஹேபிட் ஆல்சோ இட்ஸ் குட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் நான் நினைக்கிறேன். சோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 types ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குட் ஹேபிட் லீட்ஸ் டு குட் திங்ஸ், பேட் ஹேபிட் லீட்ஸ் டு பேட் திங்ஸ். சோ குட் ஹேபிட்ஸ்னு எடுத்துக்கோமா. இப்ப நம்ம வந்து நல்லது சாப்பிடுறோம், நல்லது நினைக்கிறோம். இப்ப நல்லா சாப்பிட்டா நம்ம எப்படி இருப்போம்? உணவே மருந்தா மாறிடும். இதே நம்ம கெட்டது சாப்பிட்டா மருந்து உணவா மாறிடும். அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இப்போ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நம்ம பண்றோம்னாக்கா அத வந்து நம்ம ஒரு வற்புறுத்தி பண்ணாம அது ஒரு ஹேபிட்டா மாத்தி நம்ம பண்ணோம்னா அது நமக்கு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விடும், ஒரு நல்ல இடத்துல அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம அதுக்கு லைக்கான குட் ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அத ஒரு லவ்வோட பண்ணோம்னாக்கா நம்ம அடைஞ்சிடலாம். இதே பேட் ஹேபிட்ஸ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலான எக்ஸாம்பிளே சொல்லுவாங்க, ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அப்படின்னு. இது வந்து நமக்கு பண்ணும் போது நல்லா இருக்குடா, போத தருதுரா, இப்ப நம்ம டாஸ்மார்க் ஒயின் ஷாப் எல்லாம் இங்க கிடக்குது, எப்படி வரானுங்க கூட்டம் குமிறானுங்க. ஸ்கூல்ல விட அங்கதான் அதிக கூட்டம். ஆமா ஸ்கூல் என்ன மாதிரி கம்பேர் பண்றாங்க. சரி, இப்போ வந்து அது என்ன ஆகுது, டெய்லி இப்போ இது பண்ணாக்க லிவர் டேமேஜ் ஆகுது, டெய்லி ஸ்மோக் பண்ணா லங்ஸ் டேமேஜ் ஆகுது. இது இப்போதைக்கு தெரியாது, இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ், டெம்பரவரியா ஒரு ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி தான் இருக்குமே தவிர, டவுன் த லைன் பார்த்தோம்னாக்கா ஒரு 10 years போகட்டுமே, எனக்கு ஒன்னும் ஆகாதுரா, நான் பெரிய வேண்டா அப்படின்னு 10 years 20 years 30 years 40 years திடீர்னு பார்த்தா புத்துணை வந்து இறந்து விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு டவுன் த லைன் அந்த மாதிரி ஒரு பாத்து இருக்கு. அதனால நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குட் ஹேபிட்ஸ், நம்ம நினைக்கிறதும் நல்லது, நம்ம பேசுறவங்களும் நல்லவங்க, நம்ம பண்றதும் நல்ல விஷயம், அந்த மாதிரி இருந்ததுனாக்கா குட் ஹேபிட்ஸ் வில் ஆல்வேஸ் லீட் டு குட் திங்ஸ். அது டவுட்டே கிடையாது. இது இப்ப எவனாவது இப்ப உங்க லைஃப்லயே நீங்க இப்ப நம்ம லைஃப்ல எடுத்துக்கோமே, நம்ம நல்லது பண்றோம், நமக்கு என்னைக்கு நம்ம கெட்டது நடந்திருக்கு? என்னைக்குமே நடந்தது. அதான், இப்ப நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டதுதான் நடக்கும். சோ தட்ஸ் லைக் ஜெனரல் கான்செப்ட் நான் சொல்லுவேன். சோ குட் ஹேபிட் லீட்ஸ் டு குட் திங்ஸ் அண்ட் பேட் ஹேபிட் லீட்ஸ் டு பேட் திங்ஸ், தி இன்எவிட்டபிள் பேட் திங்ஸ். அதுதான். ஆனா ஏன் பேட் ஹேபிட்ஸ்குள்ள நுழையறானுங்க, அத பத்தி கொஞ்சம் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா, இப்ப ஒரு விஷயம் இருக்கு, இப்ப ஒருத்தனை பாக்குறான், அவனை பார்த்து ஜெலஸா வரான். அவங்ககிட்ட ஏதோ ஒரு காசு இருக்குது, இல்ல ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவனுக்கு எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவன் ஜெலஸா வரான். ஆனா இவன் என்ன பண்றான், அதுல இருந்து ஆக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும்னு தெரியாம, சரி இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு
அந்த போன் பாக்குறது, போன் பார்த்தாக்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு குஷியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா போனை விட்டோடனே ரியாலிட்டிக்கு வந்தோடனே ஐயோ இதெல்லாம் மாத்தணுமா இன்னும் அப்படின்ட்டு அப்புறமா தான் தோணும் அவனுக்கு. அதனால இந்த எல்லா அடிக்ஷனும் எல்லா பேட் ஹேபிட்ஸும் ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ஆனாக்கா ரியாலிட்டியில இருந்து எத்தனை நாளைக்கு தப்பிப்பீங்க? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த பேட் ஹேபிட்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னாக்கா இந்த ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபார்ம் ஆகுது. ஆனாக்கா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க ரியாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், உங்களோட லெவலை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதனால என்னதான் இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் கொடுத்தாலுமே நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாவே ஆகட்டும், 1 வருஷம் கூட எடுக்கட்டும், உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்க பாருங்க. அப்பதான் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஒண்ணு வரும். அட் எண்ட் ஆஃப் த டே பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்க ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இப்ப ஆல்கஹால் குடிக்கிறீங்க. ஆல்கஹால் குடிக்கிறதுனால என்ன ஆகுது? அப்போதைக்கு கொஞ்சம் குஷியா இருக்கும், அப்போதைக்கு எல்லாம் இருக்க மனசுல இருக்க பிரச்சனை எல்லாம் வெளியில சொல்லிடுவீங்க மத்தவனுக்கு. அதை வெளியில சொல்ல முடியாது, ஏன்னாக்கா வெளியில சொன்னா ஓனாட்டி கிட்ட செருபடிவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதனால எப்படி சொல்றது, எல்லாமே தப்பிக்கிறதுக்கு தான், ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த பேட் ஹேபிட்ஸ். அதாவது இந்த கொஞ்ச நேரம் குஷிக்கு இது பண்ணிடுறீங்க, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாம. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்க லைஃப் டைம் ஜாலியா இருக்கலாம். ஆனா நீங்க இப்போதைக்கு இப்ப அடுத்த நிமிஷம் ஜாலியா இருக்கணும், எனக்கு இந்த பெயின் எல்லாம் வேணாம், எனக்கு இந்த சஃபரிங் எல்லாம் வேணாம், ஐயோ எனக்கு பெயினா இருக்குது, வலியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேட் ஹேபிட்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு உடனே ஒரு இது கிடைக்குது, போன் பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறது பாப்பீங்க, அப்ப அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்களும் இருப்பீங்க. ஆனாக்கா உங்களோட வெளியில வந்த அப்புறம் தான் தெரியும் உங்களோட லைஃப் கேவலமா இருக்குதுன்ட்டு. ஆனாக்கா நீங்க இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க, அப்படியே தினமும் போயிட்டே இருக்கும். அதனால அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னாக்கா பேட் ஹேபிட்ஸ் ஏன் பண்றோம்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வருது, உங்க லைஃப்பை நீங்க இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு மேல உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை. அதனால உங்களை மேல நீங்களே லவ் பண்ண ஆரம்பிங்க. அதான் நான் பேட் ஹேபிட்ஸ் ஏன் அதுக்குள்ளார போறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஷிப் இருக்குதுன்னாக்கா அதுதான் நம்ம லைஃப், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம மத்தவங்க இல்லைன்னா இப்ப அலை வந்து மத்தவங்க மாதிரி இட் வில் ஃப்ளோ த்ரூ அஸ், நம்மளும் அப்படியே அடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருப்போம். ஒரு ஷிப் இல்லாத கேப்டன் என்ன ஆகும் கடைசிக்குல? அந்த ஷிப் ஷோருக்கும் போவாது, கடல்லயும் இருக்காது, சும்மா ஒரே இடத்துல அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு ஸ்டேபிளான ஒரு போக்கஸ்டு இதுவா இருக்காது. எங்க டெஸ்டினேஷனே இல்லாத ஒரு ஷிப்பா மாறிடும். சோ பேட் ஹேபிட்ஸ்ங்கிற அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னொருத்தனை பார்த்துதானே நம்ம இதெல்லாம் பண்றோம், இது நமக்கே சுயமா தோணி இருக்கா? நம்ம இப்ப நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்னா இப்போ நம்ம பிறக்கிறோம், சின்ன வயசுல இருக்கோம், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போறோம், 12th ஸ்டாண்டர்ட் போறோம், அதுக்கப்புறம் தான் இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்னொருத்தனை பார்த்து நம்ம பண்றோம். அது நம்ம எதுக்கு பண்ணணும்? எப்படி பேடுன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா நம்ம வேணும்னே போய் நான் தாண்டா ஆடு தலைய வெட்டுறாங்கிற மாதிரி இல்ல இருக்குது. சோ அதே மாதிரி குட் ஹேபிட்ஸ் வந்து நான் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நான் போடுவேன். ஏன்னாக்கா குட் ஹேபிட்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. இப்ப நான் ஜிம்முக்கு போறேன், நான் இதோட குண்டா இருந்தேன் உனக்கே தெரியும், இப்ப வந்து ரெடியூஸ் ஆயிருக்கிறேன், ஜிம்முக்கு போறேன் கன்சிஸ்டன்டா, அது ஒரு குட் ஹேபிட். இப்ப வந்து நான் வந்து ஒரு வேலையில இருக்கேன், இப்ப அடுத்த வேலைக்கு போனா லேர்ன் பண்ணி இது லேர்ன் பண்றது ஒரு குட் ஹேபிட். இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அதுலயும் ஒரு லர்னிங் இருக்கும். அது வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ரிப்பீட்டேஷன் கேரிஸ் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது ஒரு குட் ஹேபிட். குட் ஹேபிட்டா இருந்துச்சுனாக்கா அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா டவுன் த லைன் இட் லீட்ஸ் டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது நமக்கே தெரியாது, டக்குன்னு நம்ம இப்போ ஒரு விஷயம் இப்ப எதுக்குடா பண்றோம் அப்படி இப்படின்னு ஒரு 2 months கழிச்சு பார்த்தா அது பண்ணதுனாலதான் நான் இங்க இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு டைம் ஃப்ரேமுக்கு வந்துருவோம். அந்த டைம்ல வந்து குட் ஹேபிட்ஸ் தான் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஓகே இதனாலதான் நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு தெரிய வரும். நீ என்ன நினைக்கிற இத பத்தி? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனாக்கா நான் பேட் ஹேபிட்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னாக்கா நிறைய பேர் குட் ஹேபிட்ஸ்ல பத்தி பேச மாட்டோம். ஏன்னாக்கா இப்ப நிறைய பேர் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், அதுல இருந்தா எப்படி வெளியில வரதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்றீங்கன்னாக்கா நீங்க ரியாலிட்டில இருந்து தப்பிக்கிறீங்க, என்னமோ ஒரு இது இருந்து உங்களை நீங்களே மறைச்சிக்கிறீங்க. இப்ப வந்து எப்படி சொல்றது, இப்ப உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், ஏதோ படிச்சிருக்கீங்க, ஆனா அந்த வேலைக்கு நீங்க உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த வேலை கிடைக்கும். ஆனா நீங்க அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணாமலே எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால அது இல்லாம நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே ஆல்கஹால்ல இருந்து எல்லாமே ஒரு இதான உங்களுடைய ரியாலிட்டியில இருந்து மறைக்குது. ஆனா எதுல இருந்து உங்களை நீங்களே மறைச்சிக்கிறீங்க, எதுல இருந்து உங்களை நீங்களே தடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிங்க.
பாத்தீங்கன்னாக்கா தெரியும், சரி நான் இது பண்ணணும், ஆனாக்கா நான் பண்ணாம இருக்கிறேன், அது பண்ணாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு நான் இதை குடிச்சிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. அதாவது இப்ப எப்படி சொல்றது, என்னோட உடம்ப பார்க்க எனக்கு பிடிக்கல, அதுக்கு நான் வந்து போனை பாக்குறேன், போன்ல நிறைய பேர் அழகா இருக்கானுங்க, சரி அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு அப்படியே அப்போதைக்கு நானும் நல்லா தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு நாளைக்கு நீங்க தள்ளி போடுறீங்களோ அவ்வளவு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இத கொத்திக்கிட்டே இருக்கிறீங்க, கீழே கிரேவ உங்களுக்கு நீங்களே கொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா எப்படியா எவ்வளவு பெரிய கிரேவ நீங்க கொத்தி இருந்தாலும் சரி, எத்தனை 100 அடிக்கு நேரம் கொத்தி உள்ளாரையே போய் அடிக்ஷனுக்கு உள்ளார போயிட்டு கடந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னாக்கா நீங்களாம் கொத்துனீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம். எவ்வளவு 1 வருஷம் எடுக்கட்டும், 2 வருஷம் எடுக்கட்டும், வெளியில வந்தால் போதுமே. அதனால அதான் the thing about habits is like it can be changed. அதனால ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க பண்ணும்போது பெயின் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சஃபர் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் அதுதான். சஃபரிங் வேற, பெயின் வேற. பெயினுங்கிறது உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கிற உடம்பு வலியா இருக்கட்டும், இல்ல மென்டல் வலியா இருக்கட்டும். ஆனாக்கா அதுக்காக ஐயோ எனக்கு வலிக்குது, அதுக்கு எந்திரிச்சு போய் நான் இது பண்ணணுமே, எந்திரிச்சு போய் நான் அதை பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த இதே கொண்டு வராதிங்க. எனக்கா எந்திரிச்சு போய் பண்ணணும், அவ்வளவுதான், எந்திரிச்சு போய் பண்றேன். அது எப்படி இருக்குது? இப்ப நான் நான் படுத்து தூங்கிட்டு போன் நோண்டிட்டு இருக்கிறேன், அம்மா கூப்பிடுறாங்க, அடையாறா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனாக்கா என்ன சொல்ல போறாங்க, எந்திரிச்சு போய் இதை எடுத்துட்டு போய் அங்க வைடா அப்படிம்பாங்க. அது சரி ஒரே ஒரு வேலை தானே, போனை தூக்கி போட்டு எடுத்துட்டு போய் அங்க வச்சிடலாம். அது இப்ப நான் சொன்னது வந்து சஃபரிங்கே இல்லாம இருக்கிறது செகண்ட் இது. ஃபர்ஸ்ட் இதுல சஃபரிங் இருக்கிறது, அது வந்து பெயின் இருக்கும். என்னதான் வேலை செஞ்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்து நோண்டலாம், போன் நோண்டலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் கடைசியில பெயின் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக சஃபர் ஆகக்கூடாது. சஃபர் ஆனீங்கன்னாக்கா அதுலயே நீங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தலையில போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க, வெளியில வர முடியாது. அதனால வலி வந்து ஒரு இது ஈஸி தான். எப்படி சொல்றது, ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் தானா போயிடும். அதனால வலியை பத்தி இப்போதைக்கு யோசிக்காதீங்க. இப்ப நீங்க ரொம்ப இது அதாவது பேட் ஹேபிட்ஸ் குள்ளார நுழைஞ்சிட்டீங்கன்னு ஃபுல்லா உள்ளார போயிட்டீங்க, என்னவா இருந்தாலும் சரி அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா அது வெளியில வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பெயின் இருக்கதான் செய்யும். ஏன்னாக்கா உங்களுக்கு மனசுல நான் சொன்ன மாதிரி அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால ஈஸியா உங்களுக்கு பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இப்படிதான் அப்படின்னு சொல்லி சைன்ட் அந்த இது எலக்ட்ரிக் கனெக்ஷன் அங்கதான் போகும். அதுல இருந்து வெளியில வரணும், அந்த கனெக்ஷனை அறுத்துட்டு இன்னொரு புது கனெக்ஷன் உருவாக்கணும், புது ஹேபிட்டை உருவாக்கணும். அதுல இருந்து வெளியில வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். இந்த பழைய இதை கொல்லணும்னா கொஞ்சம் பெயின் எடுக்கதான் தெரியும், தலையில பெயின் ஆகதான் செய்யும். அதனால இந்த பெயினுக்காக சஃபர் பண்ணிட்டு நீங்க என்ன உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குதோ அதை பண்ணாம உங்களை நீங்களே தடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்களே இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாயிட்டே தான் போகும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வரதுக்கு. அதனால எதுல இருந்தாலும் சரி, எதுல இருந்து நான் தடுக்கிறேன் என்னைய இம்ப்ரூவ் பண்ணாம அப்படிங்கறத பாத்துட்டு அதுல இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு பொறுமையா பெயினோட ஜாலியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பெயின் வந்து ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் அது எப்படி இப்போதைக்கு புரியாது. நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பெயின் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு. பெயின் இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும். ஆனாக்கா ஒரு மாசம் 2 மாசம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த பெயின் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவான். இது பண்ணாதான் பெயின் இருந்தாதான் அது மாறணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஆயிரும். அதனால பெயின் இருக்குன்னு சஃபர் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கதான் தெரியும். ஒரு 10 நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. புது கனெக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். பழைய கனெக்ஷன்ல இருந்து வெளியில வர ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த டைம் ஒரு முக்கியமான டைம். மறுபடியும் அந்த பழைய கனெக்ஷனுக்கு போகக்கூடாது. என்னதான் அது இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் கொடுத்தாலும் சரி, பழைய கனெக்ஷனுக்கு போகக்கூடாது. இதுதான் நான் ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளே இதுதான். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, டாக்ஸிக்கா இருக்கிறான், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு வேற யாரும் கிடைக்கலன்னு அவங்ககிட்டயே போனான்னா இது மறுபடியும் செருப்படிதான். ஆமா. இன்னொன்னு வந்து நீ சொன்ன மாதிரி நீ அடிக்கடி இது சொல்லுவ, நீ என்னன்னா ஃபெயிலியர் அது வந்து நமக்கு வந்து ஒரு லெசன். ஆனா அதுல இருந்து சஃபர் ஆகாததும் இட்ஸ் a சாய்ஸ். ஏன்னா ஃபெயிலியர் வந்து நடக்கிறது ஒரு தடவை தான், பெயின் ஒரு தடவை தான் நடக்கும். அந்த பெயினை நினைச்சுக்கிட்டு நம்ம சஃபர் ஆயிட்டே இருக்கணுமா? இல்ல நம்ம அந்த சஃபரிங்க தூக்கி போட்டுட்டு நாமளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோமா? அதுதான் லைஃப் ஆக்சுவலா. இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான், எப்படி சொல்லுவான்னு மறந்துட்டேன், தமிழ்லயே சொல்றேன். என்ன சொல்லுவான்னாக்கா, இப்ப இருக்கிறது எல்லாமே நவ் மட்டும்தான், இந்த இது மட்டும்தான், பாஸ்டும் கிடையாது ஃபியூச்சரும் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிறது நவ் மட்டும்தான். இப்ப புதுசா பிறந்தா இப்படிதான் இருப்பீங்க. இப்படிதான் இருக்கிறீங்கன்னாக்கா பழசு உங்களுக்கு 1008 விதமா சஃபரிங் நடந்திருக்கலாம், ட்ராமா நடந்திருக்கலாம், என்னமோ நடந்திருக்கலாம். ஆனா அது அப்படியே இதுக்கு ஃபியூச்சருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு பயம் வருது. அந்த பழைய ஹேபிட்ல இருந்து வெளியில வர முடியல, இம்ப்ரூவ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னாக்கா உங்களுடைய பாஸ்ட நீங்க ஃபியூச்சருக்கு இது ப்ரொஜெக்ட் பண்றீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. முதல் விஷயமே லெட் கோ தான். ஆமா, லெட் கோ பண்ணும் போது உங்களுக்கு பயங்கரமா பெயின் இருக்கதான் செய்யும். ஆனாக்கா ஈஸி. அது ஒரு கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னாக்கா அது பயங்கரமான ஈஸியான விஷயமா ஆயிரும். என்னதான் பெரிய இதா இருந்தாலும் சரி, லெட் கோ பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த லெட் கோ பண்ணும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும்.
இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம், அதனால நம்மளோட எனர்ஜி எல்லாம் அதுல ஸ்பெண்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம அதை விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா திடீர்னு டப்புன்னு ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. என்னடா நம்ம வேணாம்னு சொல்லிட்டு போறதெல்லாம் நம்மள நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி. அது வேணா உண்மைதான், அது வேணா உண்மைதான். ஃபர்ஸ்ட் வந்து லெட் கோ பண்றோம். லெட் கோ பண்ணும் போது என்ன ஆகுது நம்மளுக்கு, என்னடா இது இப்படி லெட் கோ ஏன் பண்ண முடியல அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம். இந்த ஹேபிட்ல இருந்து, அதாவது ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து ஏன் நம்மளால வெளியில வர முடியல அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஸ்டின் பண்ணிட்டு பின்னால போலாம். எங்க எது ரூட் காஸ் என்னன்னு பாக்கலாம். லெட் கோ பண்ணும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னாக்கா, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு இத்தனை வருஷமா இருந்தோம். ஆனாக்கா இத்தனை வருஷமா இருக்கும் போது திடீர்னு அது இல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது தெரியுது. அது இல்லைன்னு தெரியும் போது நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு அது பின்னாலேயே போறது, இன்னொன்னு வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்றது. ஆனாக்கா நம்ம இத்தனை வருஷமா அதே ஃபாலோ பண்ணிட்டோம். இப்ப ஏதோ ஒரு ரிலிஜியன் எக்ஸாம்பிள் வருது எனக்கு. பரவாயில்ல பேசு, கான்ட்ரோவர்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பேசணும்னா பேசிதான். இப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், காலங்காலமா ஃபாலோ பண்றோம், ட்ரெடிஷனா ஃபாலோ பண்றோம்னு தெரியுது. ஆனாக்கா அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு இன்னொரு பேத் ஓப்பன் ஆகுது. ஆனா இந்த பேக்ல ஓப்பன் ஆனாக்கா உங்களால கண்டிப்பா கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணுது. ஆனா இந்த ட்ரெடிஷனலா இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டேன், நான் இத்தனை வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டேன், 25 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா நான் இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அதுல இருந்து என்னால வெளியே வர முடியாது. ஆனாக்கா அடுத்த இதுக்கு கடவுள் உங்களுக்கு கூப்பிடுறாங்க, இங்க வந்தா தானே உனக்கு இதாகும், அதாவது என்னை நிஜமானமே உன்னால பார்க்க முடியும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இந்த பழசு எத்தனை வருஷமா இதை நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இதை விட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால இதை விடும் போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதை சுத்தியே நீங்க ஒரு கேரக்டரா உங்களை உருவாக்கி வச்சிருப்பீங்க, ஒரு பயங்கரமான கேரக்டரா. ஆனா இந்த ஃபுல் கேரக்டருமே தூக்கி போடணும், ஃபுல்லா வேற ஒரு ஆளே வரப்போறான் புதுசாங்கிற போது இந்த பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனாதான் வெளியில வந்துட்ட அப்புறம் தான் தெரியும் இது ஒரு பயங்கரமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கான இது. நீங்க என்ன சஃபரிங்ல போயிருந்தாலும் சரி, எவ்வளவு பேட் ஹேபிட்ஸ்குள்ளார போயிருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். எனக்கா பின்னால அது எங்கேயாவது ஒருத்தருக்கு இதுல கனெக்ட் ஆகும் போது தான் தெரியும், சரி ஓ நான் இத்தனை வருஷமா நான் இதுல இருந்திருக்கேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன், அதனால அவனை என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால எனக்கு இதுக்குள்ளார என்னென்ன இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு பயங்கரமான ஐடியா கூட உங்களுக்கு உருவாக்கலாம் ஃபியூச்சர்ல, எப்படி மத்தவங்களை அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம், அது மாதிரி நிறைய விஷயம் கூட உங்களுக்கு தோணலாம். அது மட்டும் இல்லாம எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க லெட் கோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படியா இருந்தாலும் அது கிடைக்க போறது இல்லைன்னாக்கா, அதோட உங்களுக்கு பயங்கரமாவே கிடைக்கும். நீங்க எப்ப அதை லெட் கோ பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட பயங்கரமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டு. சோ பேட் ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, குட்டி குட்டி விஷயம், ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பண்ணாம விடுறதுனால பின்னால நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஒரு பயங்கரமான கிரேவுக்குள்ளார போயிட்டே இருப்பீங்க. ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க அதுல இருந்து தள்ளி போட்டு அதுல இருந்து ரொம்ப வெளியில வந்துட்டு மறுபடியும் அந்த இது ஸ்டேஜுக்கு அது எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணும் போது நீங்க இன்னைக்கு பண்ணாலும் சரி, நீங்க என்னைக்கு பண்ணாலும் சரி, நீங்க ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணும் போது பெயின் இருக்கும், பெயின் இருக்கிறதுனால சஃபர் ஆகாதீங்க. சஃபர் ஆகாம இருந்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். எனக்கா என்னதான் நீங்க எத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அதை தூக்கி போட்டு போகணும்னா போய் தான் ஆகணும். அதான் நான் சொல்றது ஹேபிட் பத்தி. அதாவது குட் ஹேபிட்டும் சரி, பேட் ஹேபிட்டும் சரி. குட் ஹேபிட் பத்தி எதுவும் அவ்வளவா எனக்கு சொல்றது இல்லை, எனக்கு பேட் ஹேபிட்ஸ்னா அதுல நிறைய இருக்கலாம். குட் ஹேபிட்ஸ்னா நல்லதாயா பண்றீங்க, பண்ணிட்டு இருங்க. நிறைய பேர் தப்பு பண்ணி தானே கத்துக்கிறாங்க லைஃப்ல. இல்லன்னா என்னதான் நம்ம சொல்றது இல்ல, வீட்டுல அவங்க அம்மா அப்பா சொல்லி கூட இந்த ரைட்டுன்னு தெரியும், இருந்தாலும் நான் இது ஒரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னு போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு அது சரியா போகலன்னா அது வந்து வருத்தப்படாதீங்க, ஏன்னா அடிபட்டாதான் கத்துக்க முடியும், கத்துக்கிட்டாதான் மேல வர முடியும், அதுக்குன்னு சொல்லிட்டு அடிபட்டுருச்சுன்னு சஃபர் ஆகாதீங்க. சஃபரிங் இஸ் அன் ஆப்ஷன் தான். பெயின் வந்து இருக்கும் தான், பெயின் எல்லாருக்கும் இருக்கும் லைஃப்ல, ஆனாக்கா சஃபரிங் இஸ் அன் ஆப்ஷன். சஃபர் ஆகணுமா, சஃபர் ஆகி ஒரே இடத்துல உட்காரணுமா, இல்ல பரவாயில்ல பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயினை கேரி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல வந்து இது சுக்கூன் கிடைக்கும். ஹிந்தில சொல்லணும்னா நல்லது இருக்கும் அந்த இடத்துல. உங்களுக்கு நிறைய விஸ்டமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த இதுல நாம இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு உண்மையாலுமே தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கா நீங்க அதுக்குள்ளார போகலன்னாக்கா உங்களுக்கு நிஜமானே அது என்னது, அதாவது ஒரு அது டெவில்னு தெரிஞ்சாலுமே டெவில் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தாதான் அது என்ன லெசன் நம்மளுக்கு கத்து தருதுன்னு தெரியும். இல்ல நம்ம கடவுள் பக்கமாவே போகணும்னாலும் போகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வந்து குட் ஹேபிட்ஸ் பக்கம். ஆனாக்கா உங்களுக்கு நிஜமாலுமே ஒரு வில் பவர் இருந்துச்சுனாக்கா டெவில் பக்கமும் போய் தான் பார்க்கணும், அது என்னதான் இருக்குது அதுல, ஏன் அதெல்லாம் எல்லாரும் தடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால நீங்க பேட் ஹேபிட்ஸ் ஃபுல்லா நுழைஞ்சு டெவிலுக்கு காலடியில போய் விழுந்தாலும் சரி, நீங்க எப்படியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் டார்க்னஸ் இருந்தா லைட்னஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த குட்டி லைட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும், ஹோப் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வெளியில வந்துடணும், எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும். அதனால இதுதான் நான் ஹேபிட் பத்தி சொல்றது. நீ சொன்ன அந்த பேட் ஹேபிட்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்னாக்கா, இப்போ வந்து
பேட் ஹாபிட்ஸ்னா இப்போ ரிலீஜியன் படி நீ சொன்னது, நான் சொல்றது வந்து இப்ப நீ டெவில் ஃபாலோ பண்றோம் பேட் ஹாபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளால தப்பு பண்ணாம எதுவுமே கத்துக்க முடியாது. அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, தப்பு பண்ணுங்க, ஆனா தப்பு பண்ணிட்டு அதுலயே உக்காந்துட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. யார் இப்ப வந்து நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறீங்க, ஒரு 10 ரீல்ஸ்க்கு முன்னாடி என்ன ரீல் பார்த்தோம்னா தெரியும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது. அதான் லைஃப், எவனும் யாரும் கண்டுக்க மாட்டோம். அதனால நீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்க அந்த இடத்துல இல்லாம, அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், சரி இது கத்துக்கிட்டேன், சரி நெக்ஸ்ட் டைம் நான் இது பண்ணும்போது ஐ ஹாவ் விஸ்டம். சோ இந்த மாதிரி போனா அந்த பாத்து எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அதனால அதை தூக்கி போட்டு நான் இந்த பாத்துல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்டம் நமக்கு வந்துடும். அந்த விஸ்டம் வந்தாதான் நம்ம லேர்ன் பண்ணி மேல போக முடியும். அதே மாதிரி சஃபர் ஆகாதீங்க. சஃபரிங் இஸ் லைக் வேஸ்ட். அது ஃபுல்லா எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் மைண்ட் தான். பெயின் வந்து டெம்பரவரி, சஃபரிங் இஸ் பர்மனன்ட். அது நீங்க பர்மனண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது பர்மனன்ட் தான், இல்லைன்னாக்கா தூக்கி போட்டு மேல போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ளார போயிட்டோம், அதுல இருந்து வெளியில வரும்போது உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இத்தனை வருஷமா நீங்க என்ன பேட் ஹேபிட்ஸ்குள்ளார இருந்தீங்களோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆகும்போது உங்களுக்கு பயங்கரமா ஷேமா இருக்கும், கேவலமா இருக்கும். என்னடா இது இத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருந்தோமே, இத்தனை வருஷமா இதாயிருச்சு அதாயிருச்சுன்ட்டு. ஆனா இந்த ஷேம் எல்லாம் பாத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. ஏன்னா கடைசித்துல எவனும் உங்களை கண்டுக்க போறது இல்லை. நீங்க நல்லது பண்ணுங்க கெட்டது பண்ணுங்க, எவனும் கண்டுக்க போறது இல்லை. அதனால அதாவது உங்களுக்கு நீங்களே, மத்தவனுக்கு பண்ணீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஜெயில தான் போய் உங்களுக்கு நீங்களே பண்ணும்போது யாரும் கண்டுக்க போறது இல்லை. அதனால ஒண்ணு, நீ என்னதான் உங்களுக்கு அது கிரிஞ்சா தெரிஞ்சாலும் சரி, என்னதான் அது வியர்டா தெரிஞ்சாலும் சரி, உங்களை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன ஒரு உங்க மனசுல ஒரு டிசைர் இருந்தாலும் சரி, அதை நீங்க நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும் அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றதுன்ட்டு. ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன பேட் ஹேபிட்ஸ்குள்ள இருக்கிறீங்க, ஏன் அது பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு இதுல இருந்து உங்களை நீங்களே மறைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணாம. அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும் அது. ஏன்னா ஏதாவது இப்ப நீங்க ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம ஆல்கஹால் குடிக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா நம்ம இது குடிச்சாக்க எனக்கு அப்போதைக்கு நல்லா இருக்குது. அதனால என்ன இது இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறது? இம்ப்ரூவ் பண்ணலாமே. இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்பயுமே இதே மாதிரிதான் இப்போ போன் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆனா அது பண்ணாக்கா எனக்கு வந்து கடுப்பா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு இந்த டெம்பரரி டோபமைன் தேடி போனை போய் ஓகே ஓகே நல்லா இருக்குது, எவ்வளவு நல்லா ஆடுறானுங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வச்சுட்டு அதை மறந்துடுவோம். பட் ஆக்சுவலி நம்ம ப்ரொகாஸ்டினேஷன்ல பேசின மாதிரி அது வந்து முக்கியமான ஏ டாஸ்கா இருக்கும். கடைசியில பார்த்தா அதை தூக்கி போட்டுட்டு போன் இ டாஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருப்போம். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இது கிடைச்சு என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஹேபிட்ல இருந்து இப்ப நீங்க இத்தனை வருஷமா ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, உங்களை நீங்களே ஒரு கேரக்டரா பில்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இதுல இருந்து இன்னொரு கேரக்டரா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும் போது, இப்ப ஒரு எப்படி சொல்றது, காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிங்க. இப்ப ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க பயங்கர கஷ்டமா இருக்கும். ஆனா இது எவன்டா காலங்கத்தால எந்திரிப்பாங்க, சூரியனே எந்திரிக்கல அதுக்கிட்ட எந்திரிக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்க மனசுல இத்தனை வருஷமா நீங்க அந்த போட்டு வச்சிருந்த நியூரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிக்கணும். அதனால உடனே எல்லாம் அதை கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கு கொடுக்குற உணவை இது கட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டு புது ஹேபிட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இது அழிய போகுது அப்படின்னு இந்த நியூரான்ஸ் தெரிஞ்சுட்டு அது என்னத்த கெமிக்கலை தலையில விடும்னு தெரியாது. ஆனாக்கா காலங்காத்தால 6 மணிக்கு எந்திரிக்கிறது அவ்வளவு கடுப்பா இருக்கும். அவ்வளவு இது பேட் கெமிக்கல்ஸ் உருவாக்கும். எனக்கு அது இது வரைக்கும் பண்ணதே இல்லை அது. அதனால அது புதுசா பண்ணும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே அந்த பெயின் இருக்கதான் செய்யும். அதுக்காக நீங்க சஃபர் ஆகாதீங்க. ஆனா ஒரு 15-20 நாள்ல உங்களுக்கு அப்படியே மாறிடும். அப்படியே அந்த பழைய இதெல்லாம் அப்படியே ஒரு இதாயிட்டு அப்படியே புது கனெக்ஷன் வர உங்களுக்கு அந்த எவ்வளவுக்கு பேடா அந்த கெமிக்கல் டேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு உங்க தலையில ஹனி மாதிரி டேஸ்ட் ஆக ஆரம்பிச்சு அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் காலங்கத்தால எந்திரிக்கிறது. அதனால பண்ண ஆரம்பிங்க, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கதான் செய்யும். எனக்கா பழைய நியூரான்ஸ் எல்லாம் அது அழிச்சுதான் ஆகணும், புது கனெக்ஷனுக்காக தேடி போய் தான் ஆகணும். அவ்வளவுதான். இதை பத்தி தான், இதுதான் நான் ஹேபிட்னு நினைக்கிறேன். ஹேபிட், குட் ஹேபிட் எப்படி வெளியில இருந்து, அதாவது பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வரணும், அதான் குட் ஹேபிட் லீட்ஸ் டு குட் திங்ஸ், பேட் ஹேபிட் லீட்ஸ் டு பேட் திங்ஸ். இது வந்து 2 வகையான பாத் இருக்கு. யூ ஹாவ் டு சூஸ் ஒன். பட் இட்ஸ் யுவர் லைஃப் தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. எது உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அது பண்ணுங்க.
இல்ல தப்பு தான் பண்ணி கத்துக்க வேணா தப்பு பண்ணி கத்துக்குங்க, அதுல ஒரு கிக்கு கிடைக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம் வாழ்க்கையில. ஆனாக்கா தப்புக்குள்ளார போயிட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க. போனாலும் உங்களால வெளியில வர முடியும். எனக்கு எப்பயுமே ஹோப் இருந்துட்டு தான் இருக்கும். யாருனாலையும் வெளியில வர முடியாதுன்ட்டு எல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ளார எவ்வளவு தூரம் உள்ளார போயிருக்க முடியும் அவ்வளவு தூரம் உங்களால வெளியில வர முடியும். ஆனா உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கிட்ட பார்த்து தான் அது. அதனால நீங்க அப்படியே வெளியில வந்துட்டு உள்ளார வேற ஸ்டேஜுக்குள்ளார போகணும். அதனால ரொம்ப தூரம் போகாதீங்க. இதுதான் ஹேபிட் பத்தி எல்லாமே பேசியாச்சு. ஹேபிட்னா என்னது, ஒரு மண்டையில ஃபார்ம் ஆகிற நியூரான்ஸ்ல இருந்து அதை எப்படி அதை அழிச்சிட்டு, பேட் ஹேபிட்ஸ்னாக்கா அதை அழிச்சிட்டு தான் வெளியில வந்தாலும் அதுக்கு டைம் ஆகும், அதுக்கு பெயின் ஆகும், அதுக்கு நீங்க சஃபர் ஆகக்கூடாது. இது எல்லாமே பார்த்தாச்சு. இதுதான் ஹேபிட் பத்தி எல்லாமே. அதனால உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தாக்கா அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பெயின் இருக்க தான் செய்யும், சஃபர் ஆகாதீங்க, ஜாலியா இருங்க. இதுதான் ஹேபிட்ஸ் பத்தி எல்லாமே. இது ஆலம் பிரதர் பாட்காஸ்ட். என் பேர் ரோஷன் ஆலம், என்னோட பேர் ஜாவேத் ஆலம். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். Bye bye. Bye.